ஹாய் வியூவர்ஸ், வாங்க சிறுகீரை மாங்காய் கடைசியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக துவரம்பருப்பை ஊற வச்சுருக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, மாங்காவையும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளோட பருப்பில் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயமும் கொஞ்சமாக மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாங்க. கீரையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம காய் கூடவே சேர்த்துட்டு இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம காயெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு, கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை ஒரு சட்டியில் போட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். கீரை நல்லா குழஞ்சி வர அளவுக்கு கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கீரையை தாளிக்கணும். நம்ம கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கீரை நல்லா கடைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க. பூண்டும் காஞ்ச மிளகாவும் கூட இதில் சேர்த்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். இப்போ தாளிப்பு ரெடி ஆனதுக்கப்புறமா இது நம்மளுடைய கீரை கடைசலில் சேர்த்து இறக்கணுன்னா நம்மளுடைய கீரை குழம்பு ரெடிங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சது